அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களை தகர்க்கும் முயற்சியில் ஈடுபடவிருந்த 2 டீனேஜ் பசங்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம், குவைத் முழுவதும் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய உள்துறை அமைச்சகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் தொடர் 3 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சனிக்கிழமை வரை பாதுகாப்பாக இருக்கும்படி குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்ளவிருந்த 2 டீனேஜ் வயசு பசங்களை குவைத்தில் உள்துறை அமைச்சகம் கைது செய்து விசாரித்து வருகிறது. அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு மதப்பிரிவுக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டு குவைத் தடை செய்த அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததற்கும் ஆயுத தயாரிப்பில் பயிற்சி பெற்றதற்கும் குற்றம் சாட்டப்பட்ட 2 டீனேஜ் பசங்களை குவைத்தின் உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. கண்காணிப்பு, விசாரணைகள் மற்றும் தொடர்ச்சியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மாநில பாதுகாப்பு சேவையை சேர்ந்த பாதுகாப்பு படையினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா 2 டீனேஜ் வயசு பசங்க வழிபாட்டு தலம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கில் குவைத் தடை செய்த அமைப்புடன் இணைந்து ஆயுதம் தயாரிப்பதற்கான பயிற்சியினை பெற்றதாக கூறப்படுகிறது. குவைத் சமூகத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சட்டத்தை மீறி செயல்படுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபேதல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த டீனேஜ் வயசு பசங்க கைதான வீடியோ. இந்த வீடியோ உள்துறை அமைச்சகம் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அதுபோல குவைத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்குமாறும் நல்ல ஒழுக்கத்தை பேணும் வகையில் வளர்க்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள கெப்தி ஏரியாவில் பண்ணையில் வேலை பார்த்து வந்த இந்தியாவின் யூபியை சேர்ந்த ராகுல் சௌஹானின் உடல் சட்ட நடைமுறைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவரை எகிப்து நாட்டை சேர்ந்த நபர் தீர்த்து கட்டிவிட்டு குவைத்தை விட்டு வெளியேறும் போது பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை நம்ம சேனலில் நேற்று வெளியிட்டிருந்தோம். இன்று இறந்த இந்தியரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 27 அன்று பொது விடுமுறை என குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரபத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி ஆகஸ்ட் 27 மீலாது நபியை முன்னிட்டு பொது விடுமுறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமையில் வருவதால் அடுத்து வரும் ஆகஸ்ட் 28, 29 ஆகிய நாட்கள் வெள்ளி சனிக்கிழமையில் வருவதால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் அடுத்து வரும் நாட்களில் வெப்பமானது 50 டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் எனவும் ஹியூமிடிட்டி அதாவது ருத்துபா அதிகமாக இருக்கும் என த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை வரை குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். குவைத்தில் வெயில், மழை, குளிர், மண்ணுக்காது கூட ஓரளவு சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த ருத்துபா கிளைமேட்டை வந்து சமாளிப்பது ரொம்ப கஷ்டங்க. அதனால குவைத்தில் உள்ள நம்ம பாருங்க வெளியே போகும்போது தண்ணீர் பாட்டிலுடன் போங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கிட்னில கல் உள்ளவங்க அடிக்கடி இஷ்டப் மாய் வாஜித் அதிகமா தண்ணீர் குடிங்க. இன்னைக்கு உங்க ஏரியாவில் ருத்துபா அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா என்பதை உங்க ஏரியா பெயருடன் மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், போக்குவரத்து சிக்னல்கள் மாறுவதற்கு முன்பு டிரைவர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்கள் தற்போது குவைத் முழுவதிலும் உள்ள சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ரெட் சிக்னல் விட்டுவிட்டு ஒளிரும் போது ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக செல்ல தயாராக இருக்குமாறு எச்சரிக்கிறது. இதுவே கிரீன் சிக்னல் விட்டுவிட்டு ஒளிரும் போது வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக வேகத்தை குறைத்து நிறுத்த தயாராகுமாறு ஓட்டுநர்களை எச்சரிக்கிறது. குவைத்திற்கு புதிதாக வரும் டிரைவர்கள் போக்குவரத்துறை அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய சட்டத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள். அதுபோல குவைத்தில் உள்ள டிரைவர்கள் இது போன்ற சிக்னல் நீங்கள் கண்டிருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ சேர்த்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். தினார் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 814 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 177 பில்ஸாக உள்ளது. அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டவுட் கேட்குறாங்க. அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது தங்க நகைகள் மட்டும் தாங்க. இதுவே நீங்கள் வந்து கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.